ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் சிவனோட ரீடிங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, சிவன் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி பைல் செலெக்ஷன் பார்த்துடலாம். இதில் 2 சிவன் இருக்காங்க. ஓகே, இந்த சிவன் ஸ்டாண்டப்பில் இருக்காங்க, ஒரு உருவமாக இருக்காங்க. ஓகே, இது பாருங்களேன், இந்த சைட் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி இதை திருப்பி பார்த்தாலும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் சேஞ்ச் ஆகுமே ஒழிய ஃபேஸஸ் மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பைல். ஓகே, இது சிவன் உருவத்தில் இருக்க ஸ்டாண்டிங் பொசிஷன். ஓகே, இது பைல் நம்பர் 1. இது சிவலிங்கம் லிங்கம், இது ஸ்படிக லிங்கம். ஓகே, இது பைல் நம்பர் 2. ஓகே, உங்களுக்கு லிங்கம் பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் பைல் 2-ஐ செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சிவன் உருவமாக இருக்கிறது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 சிவனில் உங்களுக்கு எது ரொம்ப அட்மையர் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2. ஓகே, செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து நம்ம ரீடிங்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பைல் நம்பர் 1 சிவன் உருவமாக இருக்கிற இது பார்க்கலாம். பைல் நம்பர் 2 சிவலிங்கம். ஓகே, இது சிவன். ஓகே, வாங்க நம்ம ரீடிங்ஸ்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 நீங்கள் சிவன் உருவமாக இருக்கிறத செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர்னால நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்களோ, அதாவது உங்களை இப்போ யாரோ ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டீங்க. நிறைய துரோகங்களை சந்திச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் அவங்கள நம்புறீங்க. அப்போ நம்பும் போது என்னன்னா உங்களுக்கு துரோகங்களை அவங்க ஈஸியாக செஞ்சிடறாங்க. ஓகே, அவங்களால இப்போ ஒரு துரோகத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க லைஃப்பில். ஓகே, ஒரு நம்பிக்கை துரோகத்தை இப்போ நீங்கள் லைஃப்பில் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை சந்திக்க போகிறீங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆகுறதுக்கு ஒரு மனதளவில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஒரு ஆண்னால் நீங்கள் ரொம்ப மனதளவில் காயப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லை கொலீக்காக இருக்கலாம், இல்லை ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கலாம். ஓகே, உங்கள் லவராக இருக்கலாம். யாரோ ஒரு ஆண் அவர்னால் உங்களை அவர் எமோஷ்னலாக ஒரு கஷ்டப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர்னால அவர் கொடுத்த காயங்கள் உங்களுக்கு உடம்பையும் பாதிக்குது, மனதையும் பாதிக்குது ரொம்ப. அதனால நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ல கூட இருக்கலாம் நீங்கள். ஓகே, ஆனால் இப்போ அந்த டைம் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அது மாறக்கூடிய டைம். ஓகே, அந்த இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு சிவன் அப்பா விடுதலை கொடுக்க போகிறாங்க. அந்த இதில் இருந்து நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த கஷ்டத்திலிருந்து, அவங்க கொடுத்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அதுக்கு சிவன் அருள் உங்களுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்குரிய நியாயம் கிடைக்கப்படும் அப்படின்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நியாயம் கிடைக்கணுமோ அந்த நியாயத்தை பெற்று தருவாங்க நம்ம சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் வருது. ஓகே, திருவண்ணாமலை அப்படின்னும் போது எனக்கு ஒரு சில ஞாபகங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு போன பதிவிலே சொன்னேன்ல, அதாவது என்ன சொன்னேன்,
நம்ம காஞ்சிபுரம் என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்கன்ட்டு அந்த காஞ்சிபுரம் முடிஞ்சிட்டு பார்த்து தர்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கே போனேன் அப்படின்னா திருவண்ணாமலை போனோம். ஓகே, திருவண்ணாமலை மார்னிங் வந்து அன்னைக்கு போகிறோம். பயங்கர ரஷ்ஷு. அன்றைக்கி வந்து தேரோட்டமாக, அது வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போயிட்டோம். ஓகே, அங்கே பார்த்தா பயங்கரமான ரஷ்ஷு, ஒரே மக்கள் வெள்ளம். ஒரு கரும்பு தொட்டில் சரி இது சரி அவ்வளோ நிறைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அலை மோதுறாங்க கடல் மாதிரி. அந்த மாதிரி அந்த அந்த தெருவே ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. அச்சோ, இந்த கூட்டத்தில் எப்படி போய் நம்ம சாமியை தரிசிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வந்து வேதனை அடைஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சித்தர் தரிசனம் கிடைக்கும் அப்படின்றது வந்து என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் ஒரு 10 டேஸாக நினச்சிட்டே இருக்கேன். நான் வந்து ஒரு சித்தரை வந்து பார்க்கணும், அவங்க வந்து எனக்கு வந்து தரிசனம் வந்து கொடுக்கணும், அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் அவங்க பார்த்து எனக்கு ஸ்மைல் பண்ணுவாங்க, அந்த கண்ணிலேயே எனக்கு வந்து அவங்க வந்து சித்தருன்றது வந்து எனக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டே போனேன். ஆக்சுவலாக அங்கே வந்து நடந்ததுன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அப்போ வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட நாங்களும் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, ஸோ அவங்க மூலமாக நம்ம ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த தேர் முன்னாடியே நின்றுட்டு நாங்களும் யாராருக்கும் ட்ரை பண்ணுறோம். யாருமே அவைலபிள் இல்லை. அப்போ நீங்கள் வந்து முதையே சொல்லலை, இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன அப்பா கூப்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுக்காம விட்டுட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே நின்றுட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு அந்த கூட்டத்திலேருந்து எனக்கு ஒருத்தர் வந்து சாமியார் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ், அந்த காவி ட்ரெஸ் சொல்லுவாங்களா அதான் போட்டிருக்காரு. ஆனால் கொஞ்சம் யங்காக தான் இருந்தார் அவர். அவரோட கண்ணில் வந்து ஒரு தேஜஸ் இருந்தது. அவ்வளோ நேரம் என் ஹஸ்பண்டு, அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க எல்லாம் நின்றுட்டு இருந்தவங்க. என் ஹஸ்பண்டும் அவங்களும் எங்கேயோ போயிட்டாங்க, அந்த அண்ணாவும். நானும் என்னோட அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மட்டும் நின்றுட்டுருக்கோம். கரெக்டாக அவர் எங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு கை தூக்கி. நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். ஸோ நம்ம எதிர்பார்த்தவர் இவர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் அவர் கண்களை பார்க்குறேன். அவர் கண்களாலே தீட்சை கொடுக்குற மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஒரு நிமிடம்ல வந்து. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா அவங்களும் அந்த என் கூட வந்தவங்களும் பார்த்துருக்காங்க இல்லையா, அவர் வந்து டக்குன்னு மூவ் ஆயிட்டார். அந்த ஒரு நொடி தான் மூவ் ஆயிட்டாரு. மூவ் ஆனோன்னு அவங்க என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு சித்தர் தானேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. நான் நினச்சேன் அவர் நமக்கு மட்டும்தான் கண்ணில் தெரிஞ்சிருக்காருன்னு போது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அவங்க என் கூடவே நின்னாங்க, என் பக்கத்துலேயும் நின்னாங்க. அவங்களுக்கும் இருந்தது. ஆனால் நான் அவங்க கிட்ட சொல்லவே, சித்தர் வருவார் பாப்பாருன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்களும் என் கூடவே நின்னப்போ உணர்ந்துருக்குறாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. எங்க இப்போதாங்க நாங்கள் ஒரு சித்தரை பார்த்தோம்னு சொல்லுவோம். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க எங்கே அப்படின்னா, அந்த கூட்டத்தில் எங்கே தேடுறது, அதாவது ஒரு மறைஞ்சிட்டாங்க, அவங்க ஒரு நிமிஷத்துலேயே மறைஞ்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் அவங்கெல்லாம் பார்க்கல, நானும் அந்த அக்காவை மட்டும்தான் பார்த்தோம். அதை வந்து இப்பயும் நினைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் உள்ளே எப்படி போகிறது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அப்போதான் ஒரு நிமிஷம் கழிச்சு எனக்கு தோணுது, சரி ஓகே இன்னைக்கு நமக்கு தரிசனம் கிடைக்காது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சித்தரை தான் பார்த்துட்டோம்ல, நம்ம தேருக்கே வந்து ஒரு சூடம் பொருத்தி கும்பிட்டு நம்ம போயிடலாம், இன்னொரு தடவை நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம தரிசனம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சூடம் வாங்கி அந்த தேருக்கு முன்னாடி ஏற்றி வச்சு கும்பிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நினைக்கும் போது ஒருத்தர் வந்தார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஏமா உள்ளே போய் சாமி கும்பிடலையா, இங்கேயே சாமி கும்பிட்டு போகிறீங்க அப்படின்னு. இல்லை இங்கே தான் தேரில் இருக்கார்ல ஐயா, அதனால இங்கேயே கும்பிட்டோம், உள்ளே போனால் ரஷ்ஷாக இருக்கும்போது வலி எங்கே இருக்குன்னு தெரியலங்க அப்படின்னு. உடனே வாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வெளியில தான்மா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஆக்சுவலாக உள்ளே வந்து கூட்டமே இல்லை, உள்ளே வந்து நார்மலாக நீங்கள் ஃப்ரீயாக போய் தரிசனம் பார்க்கலாமா, ஏன்னா எல்லா கூட்டமும் இன்றைக்கி வெளியில தான் இருப்பாங்க, நீங்கள் உள்ளே தாராளமாக போகலாம், இந்த மாதிரி ஒரு சந்து இருக்குது, இந்த சந்துலேருந்து அந்த வாசல் வரைக்கும், கோயில் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாரு, நீங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கம்மா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா அங்கே ஃப்ரீயாக இருந்தது. ஒரு
நல்ல தரிசனம் பார்த்துட்டு சாமி கிட்ட உட்காந்து நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது வந்து நம்மளை வந்து சோதிப்பார் அண்ணாமலையார் வந்து என்னன்னா நம்மளை வந்து சோதிக்கிறது. இவங்க வந்து வெயிட் பண்ணி நின்று நம்மளை பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு. அதாவது நம்ம கண் முன்னாடி தான் பாதை இருந்திருக்கு, ஆனா நம்ம வந்து தெரியல. இவ்வளவு கூட்டத்தை பார்த்து அந்த மாயையை பார்த்து நம்ம அப்படி வந்து நின்றுட்டோம். இந்த இவ்வளவு கூட்டத்துல நம்ம போக முடியாது அப்படின்ற அந்த மாயை இருக்கு இல்லையா, அந்த மாயை திரை விலகுனதுமே அந்த சூடம் பொருத்தி நமக்கு தேருக்கு முன்னாடி சாமி கும்பிட்ட உடனே அந்த மாயை திரை விலகி ஒருத்தர் வந்து ஈஸியா சொல்றாரு இப்ப போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தா ஒருத்தருமே, அதாவது கொஞ்சம் பேர் தான், ஒரு 20-30 பேர் தான் இருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கூட்டம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்ததுங்க. அண்ணாமலையாருன்னு சொன்னோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. அது வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்து தரிசனம் கொடுத்தவர் ஐயா. ஓகே, நீங்க அதனால சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது உங்களுக்கு சாதனை புரியறதுக்கு தான் அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்க சிவனை மட்டும் நம்புங்க, அவர் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்க போறீங்க. உங்க லைஃப்ல ஒரு சந்தோஷமான தருணம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த சந்தோஷத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்ட நீங்க சொல்லி இல்லை உங்க உறவினர்கள்ட்ட சொல்லி சந்தோஷப்படுறக்கூடிய ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. ஓகே, நீங்க திருவண்ணாமலைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மலை கோவில் வந்திருக்கு இல்லையா, ஸோ நீங்க வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு ஒரு பயணம் மேற்கொள்றதுக்கான ஒரு அனுமதி உங்களுக்கு இன்னைக்கு என் மூலமா கிடைத்து விட்டது. ஐயா வந்து வர சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கறதுக்கு ஐயா வந்து உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க எப்ப முடியுமோ உங்களால குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மலையை சுத்தி நீங்க கிரிவலம் வரும்போது உங்களுக்கு வியக்கத்தக்க ஒரு பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நீங்க போயிட்டு வந்து என்ன நினைச்சு நீங்க கிரிவலம் போறீங்களோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட குழந்தைகள் வாழ்க்கை, ஒரு சிலர் வந்து உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையை எண்ணி கிரிவலம் போகணும்னு நினைச்சிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்கு, அந்த பண பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்க சொல்லி நீங்க சொல்றதுக்காக நீங்க கிரிவலம் போறதுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, போதும், நிறைய கடை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரிவலம் வந்து உங்களுக்கு போறதுக்கான அனுமதி கிடைச்சாச்சு. நீங்க எதை நினைச்சு போறீங்களோ அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, போலேநாத். ஓகே, நீங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கடவுள்கிட்ட அமைதியா சொல்லுங்க, உங்களோட வேண்டுதல்களை வந்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதைய நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில நேரம் வந்து சோதனைகள் ஐயா கொடுக்கும்போது நீங்க வந்து வழி மாறி தடம் மாறி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி போகாம உங்களோட மைண்ட்ல ஸ்டெடியா ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தடம் மாறி போயிடாதீங்க. அதாவது ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சோதனைகள் கொடுக்கும்போது அதை நினைச்சு பயந்துட்டு இந்த சாமியே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சில பேர் வந்து மதமே மாறிடுறீங்க. ஒரு சிலர் என்ன பண்றீங்க, இல்ல அப்படின்னு சாமி கும்பிட்றதே விட்டுருவேன், எனக்கு சாமியே வேணாம் அப்படின்ட்டு விரக்தி மனப்பான்மைக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாம நம்புங்க, அப்படியே ஃபுல்லா எனக்கு கடவுள் தான் அப்படின்னு நம்புங்க. அவர் உங்களை வந்து எப்பயுமே கைவிட மாட்டாரு. ஓகே, ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. ஸோ உங்க அம்மா அப்பா வந்து உங்களை வந்து ஒரு கண்டிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து உங்களோட நல்லதுக்காக தானே இருக்கும். ஸோ உங்க அம்மா அப்பா விட்டு நீங்க உடனே போயிடுவீங்களா? இல்ல, அது மாதிரி உங்களுக்கு இது கடவுள் நமக்கு வந்து அம்மா அப்பாவா இருந்து சிவனும் அந்த பார்வதியும் நமக்கு எல்லா வித நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க மனப்பூர்வமாக எனக்கு அவங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காம பண்றாங்க அப்படின்னா அதுவும் உங்க நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க மனப்பூர்வமா உணர்ந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
Lord Shiva message for you. Thank you. Thank you, Shiva. Thank you, Shiva. நீங்க வந்து சேஃபா தான் இருக்கீங்க. நான் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்து உன் கூடவே எப்பயுமே இருப்பேன், உனக்கு பாதுகாவலனா இருப்பேன் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஓகே, உங்களோட பிளான் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் போடணும். அப்படி போடும்போது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வந்து சித்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நீங்க அந்த நேத்திக்கு சொல்லுவாங்கல்ல, நேந்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பிரேயர்ஸ் பண்ணுங்க. ஓகே, அது வந்து ஒரு பெரிய மிராக்கிளை உங்க லைஃப்ல கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. உங்க பிரேயர்ஸ் மட்டும், மேனிஃபெஸ்டிவேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய வந்து மேஜிக்கல் மொமெண்ட்டை உங்க லைஃப்ல கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை. ஸோ நீங்க நல்லதாவே நினைங்க, நல்லதாகவே நடக்கும். ஓகே, பாசிட்டிவாவே நினைங்க. எனக்கு வந்து இப்ப இது நடக்க போகுது, நடந்துட்ட மாதிரியே நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஓப்பன் மைண்டடா இருங்க அப்படின்றாங்க. ஓகே, நீங்க வந்து உங்க மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க, பெருந்தன்மையா நினைங்க. அவங்களே ஒரு சிலரே உங்களுக்கு வந்து தப்பா ஏதாவது வந்து நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அவங்கள மன்னிச்சு அடுத்த லைஃப்க்கு நீங்க வந்து மூவ் பண்ணிட்டே இருங்க. அதே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், அதே வந்து நோ நீட் டு வரி, கவலைவே படாதீங்க. ஏன்னா கடவுள் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு வந்து எதற்கு கவலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ். உங்களோட மெடிடேஷன் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, அதே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்க வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரொமான்ஸ் உங்க வாழ்க்கையில இருக்கு. ஓகே, எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு உங்க லைஃப்ல. ஓகே, இன்னும் ஒரு 4-5 வாரத்திலேயே வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஓகே, உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு கணவரோட அன்பு கிடைக்காம இல்ல கணவரோட கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்தது இல்லையா, அது மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்க வந்து ஒரு காதல் வாழ்க்கைக்கு உங்களை வந்து ரெடியா வந்து ஆக சொல்றாங்க. உங்க கணவர் வந்து தானா உங்ககிட்ட பேசுவார். ஓகே, இல்ல ரொம்ப நாளா வந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அது வந்து நீங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கான டைம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு சிலர் வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்குள்ள காதல் வயப்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு புது லவ் வந்து உருவாகலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து லைஃப்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாசிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நல்லதா நடக்கும் நீங்க நினைங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய், ஹலோ. நீங்கள் வந்து இந்த லிங்கம், சிவலிங்கம், ஸ்படிகலிங்கம் இருக்கு இல்லையா, இது வந்து செகண்ட் பைல். இதை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் ஏதோ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி தோணுது, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ வந்து நீங்கள் அதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, கடவுள் இருக்கார். ஓகே, எல்லாத்தையுமே நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த தருணம், இதாவது இதுவும் கடந்து போகும், இந்த நிமிடங்களும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு தோணுது. ஓகே,
அதனால தான் உங்கள் மைண்டு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் உங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து மைண்டை வந்து ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கணவர்னால உங்கள் பார்ட்னர்னால நீங்கள் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து தற்காலிகமானதான். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நல்ல லைஃப் காத்துட்ருக்கு. கொஞ்சம் இந்த தடங்கல்களையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் உள்ள லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லார்ட் சிவ். உங்களுக்கு பாருங்கள், வாய்ப்புகள் வந்து தர்றதுக்கு கடவுள் ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் உள்ள ஏதாவது சிவன் கோவிலுக்கு கார்த்திகை தீபத்துக்கு வந்து நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சீக்கிரம் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லார்ட் சிவனை வந்து கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திருவண்ணாமலை போக வாய்ப்பு இருந்தால் நீங்கள் திருவண்ணாமலை போய் அப்பாவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு வந்து இது இன்னொரு ஞாபகம் இன்சிடென்ட் திருவண்ணாமலை வச்சு என்ன நடந்தது அப்படின்னா, செகண்ட் டைம் போகும்போது நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு ஃபஸ்ட்டு டைம் போகும்போது எங்களால் வந்து முடியல போகிறதுக்கு. அதாவது வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மேரேஜ் இருந்தனால நாங்கள் உடனே கிளம்புற மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் போகும்போது நான் கண்டிப்பாக கிரிவலம் போகணும் அப்படின்ற ஒரு இதனால தான் நாங்கள் வந்து கிரிவலம் வந்து போனோம். ஓகே, அதில் வந்து எனக்கு 2 ஆச்சரிய நிகழ்வுகள் நடந்தது. ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்னா, நாங்கள் வந்து கிரிவலம் வந்து வர்றதுக்காக சாமியெல்லாம் கும்பிட்டு பக்கத்துலேயே ஐயா பக்கத்துலேயே உட்காந்து தரிசனம் பார்த்துட்டு சரி இனிமேல் வீட்டுக்கு போகலாமான்னா இல்லை எனக்கு கிரிவலம் போகணும் அப்படின்னா சரி ஓகே ஈவினிங் 4 o'clock ஆச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வெளியில் வர்றோம். கரெக்டாக பார்த்தா மழை, பயங்கரமான மழை. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணி கேட்டப்போ இல்லை இவ்வளோ மழையிலெல்லாம் நீங்கள் போக முடியாது, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது கிரிவலம் போய்க்கலாம், இப்போ நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லவே இல்லை, நான் கண்டிப்பாக வந்து நான் கிரிவலம் வராமல் இன்றைக்கி நான் வரவே மாட்டேன். ஃபஸ்ட் டைம் தான் மிஸ் பண்ணேன், இந்த டைம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நான் வந்து கிரிவலம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கிரிவலத்துக்கு ரெடி ஆகிட்டேன். கடவுள் வந்து எனக்கு அது ஒரு வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அம்மா நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுங்க, இந்த மலையை நிற்கணும், நின்னாதான் நான் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டோம். சரின்ட்டு லைட்டாக வெளியில் வந்தோம், வெளியில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு வெளியில் வந்தோம்ல, எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம் நின்னது. 2 minutes முன்னாடி அவ்வளோ மழை இருந்தது, டக்குன்னு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சொல்லுவாங்களா மழையும் துருது வெயிலும் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அப்போ வந்து வெயில் வந்துடுச்சு, நான் கண்டிப்பாக வாங்க போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கிரிவலம். ஓகே, நான் வந்து என்ன சொன்னேன்னா, நாங்கள் கிரிவலம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 hours எங்களுக்கு மழை பெய்யாமல் இருக்கணும், அதுக்குள்ளே நாங்கள் வந்து சுற்றி வந்துடுவோம்னு நான் நினச்சேன் 3 hours சுற்றி வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசினதுனால 3 hours மட்டும் கொடுங்கம்மா ப்ளீஸ், எனக்கு வந்து அப்பா நீங்கள் தான் 3 hours வந்து எனக்கு மழை வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஹஸ்பண்டும் அந்த கூட வந்த டிரைவரும் அவங்க வேகமாக நடக்கிறாங்க, என்னால் அவ்வளோ வேகமாக நடக்க முடியல, நான் மெதுவாக தான் நடந்து வந்தேன். ஒரு பக்கத்தில் உள்ள அந்த வழியில் உள்ள கோயிலெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது. ஒரு கரெக்டாக வந்து நாங்கள் அந்த நேர் அண்ணாமலை சொல்லுவாங்கல்ல, அடி அண்ணாமலை சொல்லுவாங்களா, பின்னாடி அந்த மலைக்கு நேராக பின்னாடி கரெக்டாக வந்துட்டு இருக்கிறப்ப திருப்பி பார்த்தா மழை. ஓ மை காட், திருப்பி பயங்கர மழை. நான் டைம் ஐயோ என்னாச்சு அம்மா, நாங்கள் வர்ற வரைக்கும் மழை பெய்ய வேணான்னு சொன்னோமே அப்படின்னு. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ தானே சொன்ன 3 hours இருக்கு மழை பெய்யாதுக்குன்னு, பாரு 3 hours ஆயிடுச்சு, நம்ம 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 8 o'clock பாரு, 8 o'clock கரெக்டாக மழை வந்துடுச்சு பாரு அப்படின்னு சொன்னேன். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட திருப்பி வேணும், அம்மா நாங்கள் சொன்னது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து இப்போ மழையை எப்படியாவது நிப்பாட்டி கொடுங்க, நாங்கள் ஃபுல்லாக வந்து கிரிவலம் வந்துடுறோம், வந்து முடிச்சுட்டு நாங்கள் உங்களை தரிசனம் பண்ணதுக்கு
அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மழை பெஞ்சிக்கோங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து என்னால் வந்து டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ இந்த மழையில் வந்து என்னை பாதியோடு விட்டுறதுக்கும் மனசு இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, சரி ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் பாதியோட. நான் இல்லவே இல்லை, நடந்தே தான் வருவேன் அப்படின்னு சொல்ல, காலெல்லாம் செப்பல்லாம் நாங்கள் போடல, நடந்தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், மழை விடலைன்னா திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் மழை விட்டுருச்சு. விட்டோன்னே அப்புறம் திருப்பி நாங்கள் வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி நாங்கள் வந்து நடக்க ஆரம்பித்து ரொம்ப வர ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க நைட்டு. ஈவினிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணது. என்னால் ரொம்ப லேட் ஆகி என்னால் தான் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஒரு நைட்டு 12 o'clockன்னு வச்சுக்கோங்களேன். நடந்து மெதுவாக வந்து அதுக்கப்புறம் வந்து முடிச்சிட்டோம். கிரிவலம் முடிச்சுட்டு ஒரு சூடம் ஏற்றி கோயில் முன்னாடி சாமி கும்பிட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க. திருப்பி பயங்கரமான மழை, சடன்னு மழை. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ரூமில் தான் போய் தங்கியிருந்தோம். ஃபுல் நைட்டு மழை. அடுத்த நாள் நாங்கள் சென்னை வர வரைக்கும் மழை, நான்ஸ்டாப் மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஆனால் அதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, ஒரு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்ட உடனேயே அதை கொஞ்ச நேரத்துலேயே அந்த மழையை நிப்பாட்டி நமக்கு வந்து ஒரு கிரிவலம் வர்றதுக்கு உதவி பண்ணாங்கல்ல, அது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நம்ம சோதனைகள் கொடுத்தாலும் நம்ம அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. திருப்பி அந்த நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னா அந்த நடந்து தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட்ல நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து உணர்ந்த தருணம் அது. இன்னொரு விஷயமும் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இந்த கிரிவலம் வர்றதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு பிளட்டு வந்து ஏதோ ஒன்று மேலே நிறைய இருந்தது. ஸோ அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இதில் இருந்தது. அப்புறம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் திடீர்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் வந்துட்டு ஊருக்கு திருப்பி டெல்லிக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 days இருக்கும். அப்போ வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கேட்டாங்க, வாங்க இன்னொரு தடவை அந்த டெஸ்ட்டு போன வாரம் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், பிளட்டில் வந்து இது இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லவே இல்லை, அது வந்து கிரிவலம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் கிரிவலம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து இன்னார்க்கா டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து 6000 rupees அந்த டெஸ்ட்டு. இப்போ இன்னார்க்கா வந்து அந்த டெஸ்ட் பண்ணுவோம். இதுலேயும் அவங்களுக்கு வந்து அதே ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6000 போனால் போகுது, பரவாயில்ல, ஆனால் எனக்கு இன்னொரு இடம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் டெஸ்ட் பண்ணுறோம் அன்னைக்கு. நீங்கள் என்ன நினச்சாலும் நினைங்க, இது நடந்த உண்மை. நார்மலாக இருந்ததுங்க பிளட்டு. அதாவது அந்த ஹையாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது வந்து நார்மலுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் எங்கள் லைஃப்பில் வந்து சிவன் வந்து நடத்தி கொடுத்தாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கிரிவலம் வர்றப்ப ஒரு ப்ரௌன் கலர் டாக், அது ஒரு 11-11:30 இருக்கும் அந்த டைமில், ஒரு ப்ரௌன் கலர். ஆனால் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருந்தது. அந்த டாக் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக, ஸ்ட்ரீட் டாக் மாதிரியே இல்லை, ரொம்ப ஒரு புதுசாக அப்படியே ஷைனிங்கோடு இருந்தது. அந்த டாக் வந்து என் ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயே வந்து உட்கார சொல்லிட்டு உட்கார்ந்தோன்னே அது பக்கத்துலேயே சுற்றி வந்தது. அவங்கள முனந்து பார்த்துட்டே இருந்தது. அப்புறம் அவங்க வந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு பால் வாங்கி அதுக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு எங்ககிட்டலாம் அவ்வளோ அட்டாச்மெண்ட்ல, என் ஹஸ்பண்டை மட்டும் வந்து கிட்ட போய் அவங்க டிஷர்ட் கிட்டேயே வந்து அதோட ஃபேஸை வச்சுட்டே இருந்தது. அது வந்து நடந்தது அந்த டைமில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து தான் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நார்மலாக இருக்கும்போது நான் வந்து உணர்ந்த விஷயம் என்னென்னா, ஸோ அந்த ப்ரௌன் கலராக வந்த டாக் வந்து கண்டிப்பாக ஒரு சித்தராக தான் இருக்க முடியும். அவங்க வந்து இவங்க கர்ம வினியை அவங்க வந்து எடுத்துகிட்டு போனதாக தான் வந்து நான் உணர்ந்தேன். ஓகே, இது மாதிரி உங்கள் லைஃப்லையும் ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஓகே, கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து எதுக்காக இந்த கதைகள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறோம், பர்சனல் விஷயங்கள்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இல்லை, இது வந்து சயின்ஸு அது இதுன்னு பேசுகிறாங்கல்ல, எவ்வளோதான் பேசினாலும் அந்த ஒரு கட்டத்தில் வந்து ஆன்மீகம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ முக்கியம்,
அதே மாதிரி இந்த பக்திங்கிறது எவ்வளோ பெரிய மிராக்கிள்ஸை நடத்தி காட்டும் உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் உணரணும். அப்படின்றதுனால தான் நான் வந்து சில விஷயங்களை சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவுகளில் இருந்து இதெல்லாம் வந்து நான் சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து தப்பாக வந்து எடுக்க வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல சைன் வந்து ஐயா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு வீடு வாங்கணும், கடை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பிராப்தம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு படி உயர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லைஃப்பில் வந்து ஒரு படி உயர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு வந்து ஒரு லேடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த லேடி வந்து கொஞ்சம் அதாவது கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பேசுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பேசுகிறது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை நீங்கள் வாங்க போகிற அந்த இடமோ வீடோ கூட அந்த லேடி நேமில் கூட இருக்கலாம். ஓகே, அதில் அவங்க அந்த ஒரு லேடிக்கிட்ட இருந்து கூட நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு கூட வரலாம். ஓகே, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு அடிக்ஷன் உங்கள் லைஃப்பில் இருந்தால் அந்த அடிக்ஷன் வந்து உங்களை விட்டு நீங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் அடிமையாகி இருந்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அமைதியாக அந்த சேலஞ்சுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்றாங்க. இப்போ அடுத்தவங்க மேலே ரொம்ப கண்மூடித்தனமாக அன்பாக இருக்கிறதும் ஒரு போதை தானே. ஓகே, அன்பு வந்து ஒரு போதை தான். உங்களோட தேர்ட் ஐ சக்கரா வந்து கனெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ யாராவது மந்திர சித்தி வந்து ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி மூலம் தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஓகே, ஹனுமான்ஜி, அதாவது ஹனுமாரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப நாளாக ஒரு எதிரி தொல்லையினால் இல்லை ஒருத்தவங்க வந்து நீங்கள் எதிரியா அவங்கள நினைக்க மாட்டீங்க, அவங்க வந்து உங்களை ரொம்ப எதிரியாக நினைக்கிறாங்க, இல்லை உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க, உங்கள் மேலே பழி போடுறாங்க அப்படின்னா ஏன் இவங்களுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் இவங்க என்னை இப்படி துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா இந்த மாதிரி கடாயுதம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஒரு சின்ன இப்போ கீ செயின் மாதிரிலாம் வந்து சின்னதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மாதிரி ஒன்றை வாங்கி கொண்டு போய் ஹனுமார் கோவிலில் கொடுத்து அவருக்கு சமர்ப்பணம் ஹனுமார் கோவிலில் போய் வச்சுட்டு கூட நீங்கள் வந்துடலாம். வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, எனக்கு வந்து அவரோட மனதில் என்னை பற்றி நல்ல எண்ணங்கள் வந்து அவர் வந்து என்னைய வந்து விரோதியாக பார்க்காம நண்பனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கடாயுதத்தை வந்து வாங்கி அனுமாருக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப ஒரு மிராக்கிள் சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அவங்க வந்து உங்களை எதிரியாக நினைக்காம உங்கள் மேலே போட்ட கேஸை கூட அவங்க வாபஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஓகே, இல்லை எதிரியாக நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து உங்களை எதிரியாக நினைக்கிறத விட்டுட்டு உங்கள் மேலே அன்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பி ஹானஸ்ட். உங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும்ல, எனர்ஜி, நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, இந்த விஷயம் நான் பண்ணலாமா வேணாமான்னு. நீங்கள் வந்து அதுக்கு பண்ணலாம், அதுக்கு வந்து என்னோட அருள் பரிபூரணமாக இருக்குது, நீ மனதில் நினைத்த விஷயத்தை நீ நடத்துறதுக்கு எனக்கு வந்து பரிபூரணமாக என் மனசில் இருக்குது, ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க. ஸோ லெட் இட் கோ.
ஓகே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ மனசுல நினைச்ச விஷயம் வந்து நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு, ஸோ நீ அந்த விஷயத்த செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீ வந்து தேவையில்லாம ரொம்ப எமோஷன் ஆயிட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணாத, நீ நினைச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிரு அப்படின்றாங்க. உன்னோட ஃபீலிங்ஸை வந்து யாருக்கு தெரியுதோ இல்லை எனக்கு தெரியும், ஸோ நான் வந்து உன்னை புரிஞ்சிருக்கேன், ஸோ நீ வந்து செய்ய ஆரம்பிச்சிரு அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நீ பழைய விஷயங்கள்லாம் வந்து உனக்கு வந்து அந்த மிஸ்டேக் இருக்குல்ல, போன தடவை செஞ்ச தப்பை மட்டும் நீ திருப்பி திருப்பி செஞ்சிடாத அப்படின்றாங்க. ஓகே, எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீ வந்து அந்த விஷயத்த வந்து செய்ய ஆரம்பி, அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு 4-5 மாசத்துக்குள்ளேயே உனக்கு அதற்கான வெற்றிக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உன்னோட ஹெல்த்தை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீ வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் யாராவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரிக்கான டைம் வந்துருச்சு, அந்த நோயிலிருந்து நீ வந்து பரிபூரணமாக வெளியில் வரப்போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட என்னங்க வேணும்? ஏன்னா நமக்கு வந்து இருக்கிற பெரிய செல்வமே ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்தை வந்து கடவுள் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அபாண்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதாவது உனக்கு வந்து அந்த நீ செஞ்ச விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகி அதில் வந்து உனக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கடவுளோட சிவனோட அருள் பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை கடவுள் அமைத்து தரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.